OnePlusலேருந்து 8 மற்றும் 8 Pro ஸ்மார்ட் ஃபோன் ரெண்டு ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு ஃபோனுமே வந்து ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன். இந்த 8 மற்றும் 8 Pro ரெண்டுமே வந்து ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தாலும் 8 Proவில் கூட கொஞ்சம் அதிகமான ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ஃபோனில் வந்து என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முன்னாடி இந்த வீடியோவில் வந்து OnePlus 8 Proவில் என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போக முன்னாடி மறக்காம வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிருங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோட அப்டேட்ஸும் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த OnePlus 8 Pro ஸ்மார்ட் ஃபோனை பற்றி பேசும்போது முதல்ல ஃபோனில் இருக்கிற பில்லேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த OnePlus 8 Pro ஸ்மார்ட் ஃபோன் வந்து கிளாஸ் பாடியில் செஞ்சுருக்காங்க. அதாவது மேட் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரோஸ்டட் கிளாஸில். ஸோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான லுக் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து முந்தி மாதிரி கிரேடியன்ட் ஃபினிஷ் இல்லை, ஆனால் வந்து பார்க்குறதுக்கு ப்ரீமியமாக இருக்குது. மேலும் இந்த கிளாஸ் வந்து 3D கார்னிங் உள்ள கிளாஸ் ப்ரொடெக்ஷனோட வருது. ஸோ அதனால் வந்து ஸ்க்ராட்ச் அந்த அளவுக்கு ஏற்படாது. ஃபோனோட பேக் சைடை பார்த்து முடிச்சாச்சு. அடுத்தது ஃப்ரண்ட்டில் உள்ள டிஸ்பிளேயை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் ஒரு 6.78 இன்ச் QHD+ AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. மேலும் இந்த ஃபோனோட டிஸ்பிளே வந்து 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது, 240 Hz டச் சாம்பிளிங்கோட வருது. அதனால் கேம்ஸ் விளையாடும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டான ரெஸ்பான்சிவ்னஸ் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து 19:8:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இந்த டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேல வந்து 1300 நிட்ஸ் வரையும் இதோட பிரைட்னஸ் போகுது. அது மட்டும் இல்லாமல் HDR10 சப்போர்ட்டோட வருது. ப்ரொடெக்ஷனுக்காக இதில் வந்து கார்னிங் கோல்ட் கிளாஸோட 3D கிளாஸ் வந்து ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதனால் கிளாஸில் வந்து அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஸ்க்ராட்ச் வந்து ஏற்படாது. மேலும் இந்த கிளாஸ் வந்து ஒரு பஞ்ச் ஹோல் கேமராவாக வருது. இந்த பஞ்ச் ஹோல் வந்து ரொம்ப சின்ன பஞ்ச் ஹோலாக இருக்குது. அதாவது 3.8 mm தான் அந்த வந்து பஞ்ச் ஹோல் கேமராவுக்கு லே அவுட்டே கொடுத்துருக்காங்க. ஆக மொத்தம் ரொம்ப சின்னதாக ஷ்ரிங்க் பண்ணி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வழக்கமான உள்ள டிஸ்பிளேல வந்து 8 பிட் கலர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் 10 பிட் கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது 1 பில்லியன் கலர்ஸ் வரையும் இதில் வந்து ஃபார்ம் பண்ண முடியும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் கலர் டீட்டெயில் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது போக இந்த டிஸ்பிளேக்கு வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குது. அது போக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, டிஸ்பிளே மேட் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு கம்பெனிலேருந்து இந்த டிஸ்பிளேக்கு A+ ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதாவது இருக்கிறதுல பெஸ்ட் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிஸ்பிளே குவாலிட்டி நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 3D பேட்டர்னில் வந்து சைடில் இந்த கிளாஸ் வந்து கர்வ் ஆகிருக்கிறது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. மேலும் இந்த ஃபோனுக்கு வந்து IP68 ரேட்டிங் இருக்கிற காரணத்தினால இது வாட்டர் மவுண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக வருது. அதனால் வந்து தண்ணி பட்டாலும் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. அடுத்ததாக ஃபோனோட ப்ராசஸருக்கு வரும். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் வந்து குவால்காமோட Snapdragon 865 அப்படிங்கிற சிப்செட் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இந்த சிப்செட்டில் வந்து 2.84 GHz வரை மேக்ஸிமம் கிளாக் ஸ்பீட் போகுது. Adreno 650 GPU கொடுத்துருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, எந்த விதமான ஹெவியான கேம்ஸ்னாலும் சரி, ஆப்ஸ்னாலும் சரி ஈஸியாக இதை ரன் பண்ண முடியும். மேலும் முக்கியமான விஷயம், இந்த ஃபோன் வந்து 5G சப்போர்ட்டோட வருது. ஸோ அதனால் வந்து டேரெக்டாக 5G நெட்வொர்க்கில் வந்து கனெக்ட் பண்ணி இன்டர்நெட் வந்து யூஸ் பண்ண முடியும். RAM மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜுக்கு வருவோம். இந்த ஃபோன் ரெண்டு டிஃப்ரெண்ட்டான கான்ஃபிகரேஷனில் வருது. 8GB RAM வித் 120GB ஸ்டோரேஜோடும், இன்னொரு 12GB RAM வித் 250GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட வருது. ரேமை பொறுத்தவரையும் LPDDR5 RAM பயன்படுத்துகிறாங்க. ஸோ முந்தைய காட்டிலும் பவராக இருக்கட்டும், எஃபிஷியன்சியாக இருக்கட்டும் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸ்டோரேஜ் வந்து UFS 3.0 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் இந்த ஃபோனில் கிடையாது. அடுத்தபடியாக இந்த ஃபோனோட கேமரா ஸ்கோரும் ஸோ முந்தைய காட்டிலும் கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த ஃபோனில் கூட்டி வச்சுக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதன்படி பார்க்கும்போது ஃபோனோட பேக் சைடில் நமக்கு வந்து 4 கேமரா இருக்குது. மொதல் கேமரா பொறுத்தவரையும் இதில் வந்து 48 MP கேமரா கொடுத்துருக்காங்க. f1.79 ஆப்பர்ச்சரில் வருது. இது சோனியோட IMX689 அப்படிங்கிற சென்சர் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது இது ஒரு கஸ்டம் சென்சர். ஸோ அதனால் வந்து பெர்ஃபார்மன்ஸ் இதில் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் சொல்லியிருக்காங்க. காரணம் வந்து இது வந்து சோனி கூட இவங்க டீம் அப் பண்ணி வந்து இந்த சென்சரை ஸ்பெஷலாக இதுக்குன்னு மேட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மேலும் LED ஃபிளாஷ் சப்போர்ட் இருக்குது. அது போக ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட், எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் இருக்கிற காரணத்தினால வீடியோ ஃபுட்டேஜ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், ஷேக்கினஸே இருக்காது. இது போக இந்த ஃபோனில் வந்து டுவல் நேட்டிவ் ISO சப்போர்ட் இருக்குது. அதாவது பேக் சைடாக இருக்கட்டும், ஃப்ரண்ட் சைடாக இருக்கட்டும், ஃபோட்டோ எடுக்கும்போது வந்து சில நேரம் சன்லைட்டில் எடுக்கும்போது ஃப்ரண்ட் எண்ட் வந்து அப்படி மறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் வந்து ரெண்டு வந்து தனித்தனியாக ஃபோக்கஸ் பண்ணி வந்து உங்களுக்கு இமேஜ் வந்து குவாலிட்டியாக கொண்டு வருவாங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கேமராவில் 3x HDR சப்போர்ட் இருக்கிற காரணத்தினால ஃப்ரண்ட் எண்ட் இமேஜ், பேக் எண்ட் இமேஜ் ரெண்டோட குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து பேக் சைடும் சரி, ஃப்ரண்ட் சைடும் சரி அந்த எக்ஸ்போஷரை வந்து மெயின்டைன் பண்ண முடியும் சொல்லியிருக்காங்க. ஃபோனோட பேக் சைடில் உள்ள ரெண்டாவது கேமரா பற்றி பேசும்போது இது ஒரு அல்ட்ராவைட் சென்சர். அதாவது சோனியோட IMX586 சென்சர் கொடுத்துருக்காங்க. 48 MP வருது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து 120 degrees வரையும் வைட் ஆங்கிள் ஷாட்ஸ் வந்து எடுக்க முடியும். f2.2 ஆப்பர்ச்சரில் இருக்குது. ஸோ வைட் ஆங்கிள் அப்படிங்கும்போது 48 MP அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப நல்ல டீட்டெயில்ஸ் வந்து இதெல்லாம் கேப்சர் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. மூணாவது கேமரா ஒரு 8 MP டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. f2.44 ஆப்பர்ச்சரில் வருது. இந்த டெலிஃபோட்டோ லென்ஸ் மூலமாக 3x ஹைபிரிட் ஜூமும் 30x டிஜிட்டல் ஜூமும் பண்ண முடியும் சொல்லியிருக்காங்க. இந்த கேமராலையும் ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் இருக்குது. நாலாவது கேமரா ஒரு 5 MP கலர் ஃபில்டர் கேமரா கொடுத்துருக்காங்க. இது f2.4 ஆப்பர்ச்சரில் வருது. ஸோ பேசிக்காக ஃபோட்டோஸில் எடுக்கிற கலர்ஸ் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி கரெக்டான விதத்தில் அந்த கலர்ஸ் வைக்கிறதுக்கு இந்த சென்சார் வந்து உதவும்.
மேலும் இந்த ஃபோன் வந்து 4K ரெசல்யூஷன் வீடியோ வந்து 60 ஃப்ரேம் per செகண்ட் வரைக்கும் கேப்சர் பண்ணுறதுக்கு இந்த கேமராவில் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இந்த ரெண்டாவது உள்ள அல்ட்ரா வைட் சென்சரால் வந்து லோ லைட் ஷாட்ஸும் எடுக்க முடியும் சொல்லியிருக்காங்க. வழக்கமாக வந்து பிரைமரி சென்சரில் மட்டும் தான் இந்த லோ லைட் ஷாட்ஸ் வைப்பாங்க. இந்த கேமராவில் வந்து இந்த அல்ட்ரா வைட் கேமராலையும் வந்து உங்களுக்கு லோ லைட் ஷாட்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இது ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்குது. ஸோ நைட்டில் கூட வந்து உங்களுக்கு அல்ட்ரா வைட் ஷாட்ஸ் வந்து எடுக்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். மேலும் வீடியோ எடுக்கும்போது இந்த ஃபோனில் வந்து ஆடியோ நல்லா இருக்கிறதுக்காக 3 மைக்ரோஃபோன் வந்து பயன்படுத்துகிறாங்க ஸ்டீரியோ ஆடியோ சப்போர்ட் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ஜூம் ஆடியோ சப்போர்ட்டும் இருக்குது. அதாவது வீடியோ ஜூம் பண்ண அந்த சவுண்ட் வந்து உங்களுக்கு நல்லா அதிகமாகும். இது போக இதில் வந்து விண்ட் ஃபில்டரும் கொடுத்துருக்காங்க. அதாவது காற்று அதிகமாக அடிச்சிச்சுன்னா அந்த காற்றோட சத்தம் வந்து இந்த ஸ்பீக்கரில் மைக்கில் அந்த அளவுக்கு கேட்காத மாதிரி இதில் வந்து செட்டிங்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதன் மூலமாக இந்த கேமராவில் வந்து ஃபோட்டோஸ் மட்டும் இல்லாமல் வீடியோஸும் ரொம்ப நல்லா எடுக்க முடியும். அடுத்ததாக ஃப்ரண்ட்டில் உள்ள செல்ஃபி கேமராவுக்கு வரும். இந்த ஃபோனில் 16 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுத்துருக்காங்க. இது சோனியோட IMX471 சென்சார் எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட வருது. f2.45 ஆப்பர்ச்சரில் இருக்குது. இது போக இந்த ஃபோனில் வந்து 120 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள டிஸ்பிளே இருக்குன்னு சொல்லியிருந்தேன். 120 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட் இருந்தாலும் நிறைய வீடியோஸ் ப்ளே பண்ணி பார்க்கும்போது 24 ஃப்ரேம் per செகண்டில் தான் வீடியோ கேப்சர் பண்ணுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட வீடியோ வந்து ஸ்மூத் ஆகிறதுக்காக இதில் வந்து MEMC அப்படிங்கிற ஒரு சிப் இருக்குது. இந்த சிப் வந்து இந்த 24 ஃப்ரேம் per செகண்டை வந்து இன்டர்போலேட் பண்ணி அப்படி 120 ஃப்ரேம் per செகண்டாக மாற்றிடும். அது மூலமாக வீடியோ ஃபுட்டேஜ் முந்தைய காட்டிலும் ஸ்மூத்தாக இருக்கும். மேலும் இந்த ஃபோனில் வந்து நமக்கு வந்து 3.5 ஆடியோ ஜாக் கிடையாது. அதுக்கு பதிலாக USB Type-C ஆடியோ தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2 ஸ்பீக்கர் வருது. இது போக டால்பி அட்மாஸோட சப்போர்ட் இருக்குது. அதனால வந்து ஹெட்ஃபோன்ல இருந்து வரக்கூடிய சவுண்ட் குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்கும். முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இல்லை OZO அப்படிங்கிற ஓசோ ஆடியோ சப்போர்ட் இருக்குது. அதாவது நோக்கியாவோட கம்பெனி கூட இவங்க கொலாபரேட் பண்ணி இந்த ஆடியோ பெர்ஃபார்மன்ஸை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு வந்து இவங்க வந்து புதுசாக ஒரு ஸ்பீக்கர் டெக்னாலஜி கொண்டு வந்திருக்காங்க. ஃபோனோட பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது இதில் 4510 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரியில் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் அதாவது 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. வயர்லெஸ்ஸாகவும் இந்த தடவை வந்து சார்ஜ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து OnePlusல இந்த தடவை ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது 30 வாட் வயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இந்த ஃபோனோட கொடுக்குறாங்க. ஸோ வயர் சார்ஜிங்கில் வச்சு சார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு 60% சார்ஜ் வந்து வெறும் 30 நிமிஷத்தில் சார்ஜ் ஆயிருது. அதே வயர்லெஸ் வச்சு சார்ஜ் பண்ணும்போது அரை மணி நேரத்திலே வந்து 50% சார்ஜ் வந்து 0 to 50 வந்துருது. ஸோ இது மூலமாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக இந்த ஃபோன் மூலமாக சார்ஜ் பண்ண முடியும். இது போக இந்த ஃபோனில் வந்து ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதன் மூலமாக மற்ற டிவைஸை வந்து சார்ஜ் பண்ண முடியும் இந்த ஃபோன் மூலமாக. மேலும் ஃபோனோட பாக்ஸில் வந்து வயர் சார்ஜிங்குள்ள இந்த சார்ஜர் தான் கொடுப்பாங்க. வயர்லெஸ் சார்ஜர் கொடுக்க மாட்டாங்க. வயர்லெஸ் சார்ஜர் அதாவது வாப் சார்ஜர் நீங்கள் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அதோட விலை வந்து கிட்டத்தட்ட 5300 ரூபா வருது. மேலும் இந்த ஃபோனில் வந்து ஹாப்டிக் வைப்ரேஷன் 2.0 அப்படிங்கிற டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. இது வந்து கேமிங் விளையாடும் போது உங்களுக்கு வந்து உண்மையான ஒரு வைப்ரேஷன் ஃபீல் கொடுக்கறதுக்காக வந்து ஹாப்டிக் மோட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் மூலமாக கேமிங் விளையாடும் போது முந்தைய கேட்டில் உங்களுக்கு ரியாலிட்டியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஃபோனோட வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது இது 199 கிராம் வருது. அது மட்டும் இல்லாமல் 5 சப்போர்ட் அதாவது SA/NSA சப்போர்ட் இருக்கு. மேலும் வந்து டியூல் 4GB வோல்டேஜ் சப்போர்ட்டும் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் டியூல் பேண்ட் வைஃபை, மேலும் இந்த ஃபோனில் வந்து ப்ளூடூத் 5.1, டியூல் பேண்ட் GPS மாதிரியான பல விதமான சப்போர்ட் இருக்கு. NFC சப்போர்ட்டோட வருது. மேலும் வந்து சார்ஜ் பண்றதுக்காக USB Type-C போர்ட் இதில் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட OS பற்றி பார்க்கும்போது இது Android 10 OSல ரன் ஆகுது. OnePlusோட Oxygen OS 10.0 இன்டர்ஃபேஸில் ரன் ஆகிட்டு இருக்கு. மேலும் இந்த UIல வந்து டார்க் மோட், டைனமிக் வால்பேப்பர்ஸ் போன்ற பல விதமான ஃபீச்சர்ஸ் வந்து இந்த OSல வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் வந்து அலெக்ஸா சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ அலெக்ஸா டவுன்லோட் பண்ணி கூட நீங்கள் வந்து அலெக்ஸா மூலமாக நிறைய கமெண்ட்ஸ் வந்து பண்ண முடியும். கடைசியாக இந்த ஃபோனோட ப்ரைஸிங்கை பற்றி பார்ப்போம். இந்தியாவில் உள்ள அஃபிஷியலான ப்ரைஸிங் தெரியல, ஆனால் யூஎஸ்ல உள்ள ப்ரைஸிங் தெரிஞ்சிருக்கு. அதை வந்து கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது இந்த ஃபோனில் வந்து 8GB RAM வித் 120GB ஸ்டோரேஜோட விலை இந்திய மதிப்பில் பார்க்கும்போது 68,000 ரூபா வருது. அதுவே 12GB RAM வித் 2GB ஸ்டோரேஜோட விலை 76,000 ரூபா அப்படிங்கிற ரேட்டிங்கில் வருது. ஸோ இது ரெண்டும் வந்து கன்வெர்ட்டபிள் ப்ரைஸ் தான், அதாவது அக்யூரேட்டான ப்ரைஸ் கிடையாது. இந்தியாவில் லான்ச் ஆகும்போது எக்ஸாக்டான ப்ரைஸ் தெரியும். Amazon.in வெப்சைட்டில் வந்து இந்த ஃபோனோட சேல் வந்து ஆரம்பமாகுதுன்னு சொல்லியிருக்காங்க சம்மரில். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்போ இந்த ஃபோன் வருது அப்படிங்கிறத. ஸோ ஃபோன் வந்து லான்ச் ஆகும்போது பைனல் லிங்க்ஸை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ என்ன பொறுத்தவரையும் இது ஒரு நல்ல ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் தான். ஸோ ஆனால் வந்து OnePlus வந்து முந்தைய கொடுத்த அந்த ப்ரைஸிங்கை விட்டு தவறி இப்போ வந்து ரொம்ப ஹையாக போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. ஏன்னா ஒரு காலத்தில் வந்து ப்ரைஸிங் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இப்போ ப்ரைஸிங் போக 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 கூடிக்கிட்டே போகிற மாதிரி தெரியுது. கிட்டத்தட்ட வந்து ஐஃபோனுக்கு பக்கத்தில் வந்துருவாங்கிற மாதிரி தெரியுது. ஸோ நீங்கள் இந்த OnePlusோட 8 Pro ஸ்மார்ட் ஃபோனை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஸோ வீடியோ பிடிச்சினா மறக்காம லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிடுங்க. நான் அருண் டெக் இன் தமிழுக்காக மற்ற வீடியோவில் உங்க சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.